அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்யா. நான் திருமலை மிஷன் மருத்துவமனையில சீனியர் பிசியோதெரபிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்று நாம நீரிழிவு நோய் பற்றியும் அதற்கான பயிற்சிகள் பற்றியும் பார்க்க போறோம். நீரிழிவு நோய் அப்படிங்கிறது நம்ம ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு அதிகமா காட்டுறது. அதற்கான பயிற்சிகள் என்னென்னு பார்க்கலாம். நடைப்பயிற்சி மிகவும் சிறந்தது. வாரத்துல 5 நாட்கள் 30 நிமிடங்கள் தவறாம நடைப்பயிற்சி நடக்கணும். நடைப்பயிற்சி நடக்கிறதால நம்மளுடைய இன்சுலினுடைய உணர்திறன் அதிகமாகுது. தசைகள் நல்லா வேலை செய்யறதால செல்ஸ் நம்ம இன்சுலினை குளுக்கோஸை அப்சார்ப் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வாக்கிங் பண்ணும்போது ஆரம்பத்துல மிதமான நடைய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வேகமான நடைப்பயிற்சியை கண்டினியூ பண்ணணும். முடிக்கும் போதும் நடைப்பயிற்சியை ஸ்லோ பண்ணி முடிக்கணும். ஸோ 30 நிமிடங்கள் வாரத்துல 5 நாட்கள், அதாவது 150 நிமிடங்கள் கம்பல்சரி நாம நடக்கணும். நடைப்பயிற்சி நடக்கிறதால நமக்கு HbA1c அளவு குறையுது. அதே மாதிரி அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடைப்பயிற்சி நாம தொடர்ந்து ஒரு 3 மாதத்துக்கு நீரிழிவு நோயாளிகள் நடக்கும் போது நம்மளுடைய சுகர் லெவல், அதாவது ஏசிபிசியினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 to 20 மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு குறையுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பயிற்சி பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் பயிற்சி மூட்டு வலி இருக்கிறவங்களும் பண்ணலாம். ஸோ அது பண்ணீங்கன்னா HbA1c லெவல் நல்லாவே குறையும், ஏசிபிசியினுடைய அளவும் குறையும், நம்மளுடைய இதயம் மற்றும் நுரையீரல் கால் தசைகள் எல்லாமே உறுதியா இயங்கும். அதே மாதிரி சைக்கிள் பயிற்சி பண்ணும்போது இதே ரத்த சர்க்கரை அளவு நமக்கு 20 to 30 மில்லிகிராம் அளவு குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே நீச்சல் பயிற்சி பண்ணும்போது நமக்கு 30 to 40 மில்லிகிராம் அளவுக்கு குறையுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உடம்பு வாகுக்கு ஏற்ற மாதிரி எந்த பயிற்சி அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ அந்த பயிற்சி அவங்க கண்டினியூ பண்ணணும். நடைப்பயிற்சி சைக்கிளிங் பயிற்சி தவிர்த்து சில பேர் நடனம் ஆடுறத வழக்கமா வச்சிருப்பாங்க. டான்ஸ் பண்றது பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு 3 நாட்கள் செய்யலாம். அதாவது 25 நிமிடங்கள் டான்ஸ் பண்ணலாம். 25 நிமிடங்கள் அப்படின்னா ஒரு ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டா இல்லாம மிதமான ஃபாஸ்ட்ல இருக்கக்கூடிய டான்ஸ் ஸ்டெப்ஸா நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நடனமும் சிறந்த பயிற்சி தான். அது ஒரு விதமான ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ்னு சொல்லலாம். இது பண்ணும்போது நம்மளுடைய தசைகள் நல்லா உறுதியாகுது, இதயமும் நுரையீரலும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. அதே மாதிரி சுவாச பயிற்சி பண்ணலாம், தியானம் பண்ணலாம். தியான பயிற்சி அப்படிங்கிறது நாம வீட்டிலே இருந்து செய்யலாம். கண்களை நல்லா மூடிட்டு நம்மளுடைய சுவாசத்தை மட்டுமே கவனிக்கணும், வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம. தினமும் ஒரு 15 நிமிடங்கள் நம்ம தியான பயிற்சி செய்யலாம். இதனால நமக்கு நல்ல உறக்கம் கிடைக்குது, நல்ல மன அமைதி கிடைக்குது. ஸோ அதே மாதிரி சுவாச பயிற்சி பண்ணும்போது நமக்கு நம்ம செல்ஸுக்கு தேவையான நிறைய ஆக்சிஜன் கிடைக்குது. ஸோ மூச்சு பயிற்சியும் நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே செய்யலாம். நல்லா கண்களை மூடிக்கிட்டு நார்மலா உட்கார்ந்துக்கிட்டு நல்லா மூக்கு வழியா டீப்பா இழுத்துட்டு வாயை குவிச்சு வாய் வழியா பொறுமையா ஊதணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 நிமிடங்கள் சுவாச பயிற்சி செய்யலாம். இதனால நம்மளுடைய நுரையீரல் நல்லா விரிவடைந்து சுருங்குது. நம்ம ரத்தத்துக்கு தேவையான செல்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன் நிறைய கிடைக்கிறதால ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்குது. சில பேர் வெளியே போக முடியாம பயிற்சி பண்ண முடியாத நிலைமையில இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வீட்லயே கை பயிற்சிகள், கால் பயிற்சிகள், அதுக்கப்புறம் முதுகு தண்டு பயிற்சிகளை நம்ம விரிவா அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது இல்லாம நம்ம வாட்டர் பாட்டில், அதாவது வெயிட் வச்சு டம்பிள்ஸ் வச்சு சில பயிற்சிகளை நாம சொல்லி கொடுக்கலாம். அந்த பயிற்சிகளை வயதானவர்கள் செய்யலாம். நம்ம வெயிட் வச்சு பண்ணும்போது நம்மளுடைய தசைகள் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இப்போ தசைகளும் எலும்புகளும் உறுதி ஆகிறதுனால அவங்களுக்கு நல்ல சுகர் லெவல், ரத்த சர்க்கரை அளவு நல்லா குறையும். நன்றி.